மற்ற பெண்களை தாயாக நினைக்க வேண்டும், தங்கையாக நினைக்க வேண்டும், சகோதரியாக நினைக்க வேண்டும். அதுதான் மருவு பெண்ணாசை. மற்ற பெண்கள் நமக்கென்று இறைவன் ஒரு துணைவியை கொடுத்திருக்கிறார். அதனால தான் அதுக்கு துணைவின்னு பேர். நமக்கு காலம் முழுவதும் துணையாக இருப்பதால் அது துணைவி. ஏன்னா எல்லாத்தையும் பிரிச்சிடலாம். மகன் பிரிஞ்சு போயிடலாம், மக பிரிஞ்சு போயிடலாம், பேரன் பேச்சு பிரிஞ்சு போயிடலாம். ஆனால் கணவன் மனைவி என்பது பிரிய முடியாது இல்லைங்களா? அதான் சொல்லுவாங்க, கொட்டு மோளத்தோடு வந்தது கட்டைக்கு போனாலும் விடாதுன்னு கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு. அப்போது மனைவி என்பது துணைவி என்படின்னு பேர். துணைவி என்றால் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நமக்கு துணையாக இருப்பதால் அதுக்கு துணைவி இல்லைங்களா? அப்போ நம்மெல்லாம் இப்போது என்ன நினைக்கிறோம்? மனைவியை கணவன் மதிக்கிறதில்ல, கணவனை மனைவி மதிக்கிறதில்ல. அது இருக்கக்கூடாது.